உண்மை உண்மை. எங்களுக்கு முந்தி இருந்த பெரியாக்கள் அப்படி வாழ இல்லை. வெள்ளிக்கிழமை வெள்ளைச்சேடு போடாமல் போயிடா. 3 மேக்ஸில் 3 புலி வருதுன்னு சொல்லுவார். ஏன்னா மரிதாஸ் மாஸ்டர் எடுத்தோடனே அடிப்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும். கல்வி முறையான சேவையை சின்மய பாரதிக்கு செய்து கொண்டிருந்தவர் திசவீரசிங்கம் மாஸ்டரை நான் அப்படி எதிர்பார்த்து கிட்ட போனேன். மாணவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த உயர்ந்த நல்ல உள்ளம் எனக்கு அப்பொழுது 11-12 வயசு தான் இருக்கும். யாழ்ப்பாண இந்து கல்லூரியை ஒரு கணித ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவர். கல்வி எங்களை தேடி வராது. இந்த அஞ்சல் நிகழ்வுகளில் பேப்பர்களை போடைக்க மனைப்பேந்துகளையும் சேர்த்து போடணும்னு அப்படியே வீட்டுக்காரரை நான் கேட்க வேணும். அது மிஸ்ஸிங்காக இருந்தது அந்த நிகழ்ச்சிகளில். ஒரு எங்களோட சமயம் மீதும் சமூகம் மீதும் கொண்டு அக்கறை. இன்னைக்கு நாங்கள் பாருங்க, இன்னைக்கு யார் எல்லாரும் போய் பலாத்காரமாக தான் கூப்பிட வேண்டி கிடக்கு. சமூக பணி கொஞ்சம் மங்கால இறங்கி சமூகத்துக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணி கொஞ்சம் விலை கூடவும் தியாகம் பண்ண வேண்டி வரலாம். இவருடைய இறப்பிற்கு கூட நான் செல்ல முடியாது இருந்த காரணம் இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். F90 காலேஜ் கேடெட் மாஸ்டர்னு சொல்கிறது ஆர்மி கண்ட்ரோல்லாம் அனுப்போம். இவர்கிட்ட படித்தது ஒரு இனிமையான நினைவுன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது இங்கே சண்டை காலங்கள், போக்குவரத்து இல்லா காலங்கள், அப்போ பிளேனில் போகிற காலங்கள். சுதுமலை வடக்கு கிராமவர்த்தி சங்கமம் சுதுமலை அம்பாள் அறக்கட்டளை நிதியமும் இணைந்து நடாத்துகின்ற எங்களுடைய சுதுமலை அம்பாள் அறக்கட்டளையினுடைய போசகரும் சுதுமலை வடக்கு கிராமவர்த்தி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமாகிய அமரர் சிதம்பரநாதன் திசவீரசிங்கம் ஐயா அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்வு தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். வாழ்க்கையிலே நல்ல அறிவு, நல்ல அனுபவம், நல்ல பண்பாடுகள், நல்ல அடக்கம் நிறைந்தால் அது அவருடைய நல்ல பணிவை எடுத்து காட்டும். அந்த பணிவை எடுத்து காட்டுகின்ற, நாம் எல்லோரும் நினைவு கூறுகின்ற எங்களுடைய பெரு அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய சிதம்பரநாதன் திசவீரசிங்கம் ஆசிரியர் அவர்களை இன்றைய தினம் எங்களுடைய அம்பாளுடைய ஆலயத்திலே வீதியில் அமைந்திருக்கின்ற சுதுமலை வடக்கு கிராமிய அபிவிருத்தி சங்கமும் எங்களுடைய அம்பாள் அறக்கட்டளை நிதியம் சுதுமலை இணைந்து, அத்துடன் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களும், குறிப்பாக சீரணி நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய அரங்காவலர்கள், எங்களுடைய குருக்கள் ஐயா தம்பி அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்விலே நாங்கள் ஆசிரியரை நினைவு கூறுகின்ற ஒரு நல்ல வேளையிலே திசவீரசிங்கம் சார் அவர்கள் முதற்கண் அவருடைய ஆத்மா அம்பாளுடைய பாதங்களை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் இந்த இடத்திலே எங்களால் இயன்ற ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களை அந்த துயரிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். தம்பி சுபா அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தேன். ஒன்று, அவரை நினைவு கூறுகின்ற, அவர் எங்களுக்கு காட்டி சென்ற அல்லது அவர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த நல்ல பாதைகளை நாங்கள் ஒரு முறை மீண்டும் பார்ப்பதற்காகவும்
மீளுருவாக்கம் செய்வதற்காகவும் நல்ல ஒரு பாலத்தை, நல்ல ஒரு தடங்களை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாலத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் திசைவேரிங்கம் சார் அவர்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே 81ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டு வரை ஓயல் படிக்கின்ற காலங்களிலே குமாரசாமி மண்டபத்திற்கு மேலே தான் எங்களுடைய வகுப்புகள் இருந்தது. நான் சி கிளாஸை சேர்ந்தவர், இவர் டி கிளாஸை சேர்ந்தவர். டி கிளாஸுக்கு வகுப்பாசிரியராகவும் கணித ஆசிரியராகவும் வருவார். அப்பொழுது யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் இருந்த 3 கணித ஆசிரியர் மேலே தெரியும், சாருக்கு தெரியும், ஸ்ரீகணேஷ் சாருக்கு. ஒன்று ஆனக்கோட்டையைச் சேர்ந்த மரியதாஸ் சார் அவர்கள் காரிலே வருவார். அதே போல நல்லையா மாஸ்டர் அவர் எங்களுக்கு மெஸ் டீச்சராக இருந்தவர். அதே போல திசைவேரிங்க சார் அவர்கள். இவர்கள் 3 பேரும் வருகின்ற பொழுது அப்பொழுதே இந்து கல்லூரி மாணவ சமூகத்திலே நாங்கள் பேசுவோம். 3 மேக்ஸில் 3 புலி வருதுன்னு சொல்லுவார்கள். இதுதான் அவர்கள் ஆரம்பத்தில் பேசின அந்த சொற்கள். நான் இவரிடம் படிக்காவிட்டாலும் எங்களுக்கு நல்லையா சார் அவர்கள் வகுப்படுக்கின்ற பொழுது இவர் டி கிளாஸிலே பக்கத்திலே படிப்பிப்பார். அப்பொழுது ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஒரு நாள் எங்கள் நல்லையா மாஸ்டர் அந்த கிளாஸுக்கு வரவில்லை. ஒரே நேரம் அந்த கிளாஸ் இவர் வந்து படிப்பித்தார். அப்போ நான் மானிட்டர் என்ன கூப்பிட்டார். அவரை என்ன யாருன்னு தெரியாது, கோயிலில் கண்டிருப்பார். வா என்றார். பயந்து போயிருந்தான். வேண்டாம், மரியதாஸ் மாஸ்டர் எடுத்தோடனே அடிப்பார்ன்றது எனக்கு நல்லா தெரியும். எடுத்தோடனே பெரும்பாலும் அடிவிடும், இல்லாட்டா பேச்சு விடும் என்று தெரியும். நல்லையா மாஸ்டரும் அந்த ஒரு இடம்தான். திசைவீரசிங்கம் மாஸ்டரை நான் அப்படி எதிர்பார்த்து கிட்ட போனேன். அப்படி என்ன மூத்த பத்தான் சொன்னார். ஓ அவங்க லைட்டம்மாண்ணா யார் என்றார். கிட்ட போனோன்னே யார் பாடம், நான் அவருடைய குணத்துக்கு சொல்லுகின்றேன் அந்த ஒரு சம்பவத்தை. நான் சார் நல்லையா மாஸ்டர் 2 வகுப்பு. சரி சத்தம் போடுவோண்ணா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கூட இருங்கோண்டார். நாளை எப்போ சின்ன கையில் தூக்கிண்டே அவரோட வகுப்பில் போயிருந்தோம். ஒரே ஒரு நாள் அவரிடம் நான் கடிதம் படித்தேன். அந்த படிப்பிக்கின்ற அந்த ஆற்றல், அந்த திறமை, மாணவர்களை அரவணைக்கின்ற அன்பு, மாணவர்கள் மீது கொள்ளுகின்ற அந்த கல்வியினுடைய அக்கறை, மாணவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த உயர்ந்த நல்ல உள்ளம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பெரும் ஆசானாக இருக்கின்றேன். சில ஊர்களில் பிறந்தால் அந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த ஊரிலே பிறந்த, உதாரணத்துக்கு சுதுமலை என்ற ஒரு கிராமம் மிகவும் ஒரு பெருமைக்குரிய கிராமம். இந்த கிராமத்திலே நான் பிறந்திருந்தால் நான் ஒரு பெருமைக்குரிய ஆளாக இருப்பேன். அதே போன்று ஒரு கிராமத்திலே ஒருவர் பிறந்து சிறப்பாக செயற்பட்டு நாடளாவிய ரீதியிலே அவருடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்குமா இருந்தால் அதனூடாக அவருடைய பெருமை ஊரை சார்ந்ததாக இருக்கும். அவர் இந்த ஊரில் பிறந்தது அந்த ஊருக்கு பெருமை. அந்த ஊரிலே எங்களுடைய திருவாளர் ஜெயவீரசிங்கம் சார் அவர்கள் வாழ்ந்தது எங்களுடைய சுதுமலை கிராமத்துக்குரிய பெருமை. உண்மையிலேயே மிகவும் அமைதியான ஒரு ஆசார். மிகவும் அவருடைய வயதுக்கும் என்னுடைய வயதுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் நட்பாக பழகுகின்ற ஒரு நல்ல மனிதர். புகழ்பூத்த வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே தன்னுடைய கல்வியை பூர்த்தி செய்து பல பாடசாலைகளிலே சிறப்பாக ஆசிரியர் சேவையை ஆற்றி இந்த சுதுமலை கிராமத்துக்கு பெரிய அளவிலே அவர் தன்னுடைய சேவைகளை வழங்கி இருக்கின்றார். அமரர் சிதம்பரநாதன் திசைவீரசிங்கம் ஐயா அவர்கள் எங்களுடைய இந்த கல்வி பரப்பிலே சுதுமலை கிராமத்துக்கு ஆற்றிய சேவைகள் உண்மையிலே அளப்பரியது. ஏனென்றால் தன்னுடைய கல்வி சேவையினை மானிப்பா இந்து கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக ஆற்றியிருக்கின்றார். தனது ஓய்வு பெற்ற பின்னரும் எங்களுடைய சுதுமலை சிம்மபாரதி வித்தியாலயத்திலே மேலே ஒரு சேவை அடிப்படையிலே ஆங்கில பாடம் மற்றும் கணித பாடங்களை பல காலங்களாக கிட்டத்தட்ட தனது ஒரு 80 வயது வரை மட்டுமே அங்கே நான் தெரியும் கிட்டத்தட்ட அப்படி ஆற்றியிருக்கின்றார். மேலே சில காலங்களிலே அந்த பாடசாலைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற நேரத்திலும் கூட இல்லது மாலை நேர வகுப்புகளுக்காகவும் இந்த கிராமங்களுடைய மக்களுக்காக மாணவர்களுக்காக தனது சேவையை ஆற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தனது வீட்டிலே மேலே ஐயா சொன்ன மாதிரி வீட்டிலே அதிகாலை நேரங்கள் விடிய கிளாஸ் மார்னிங் 6லேருந்து 8 மட்டும் மாணவர்களுக்கு கல்வியை புகட்டி இருக்கின்றார். அதுபோல் மாலை நேரங்களில் இரவு டைம் கூட
ஒரு ஓஎல் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ் பாடம், ஆங்கில பாடம், கணித பாடத்தை மேலே இலவசமாக பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவருடைய வயது மூப்பு வரையும் அவர் சேவையாற்றி இருக்கின்றார். மேலே அவ்வாறான ஒரு பெருமகானுக்கு இந்த விழா எடுப்பது எங்களுடைய ஒரு சிறந்ததாக இருக்கின்றது, எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு நிறைவான சந்தோஷமாக நாங்கள் உணர்கின்றோம். மேலே இந்த கட்டிடம் சுதுமலை வடக்கு கிராமச்சி தங்க கட்டிடமாக உருவாக காரணமாக இருக்கின்றவரே சேர்தான். என்றால் உண்மையிலே எங்கள் முதல் இந்த கட்டடம் இப்படியே இல்லை, ஐயாவுக்கு தெரியும். நாங்கள் என்னுடைய நண்பன் செந்தில்குமாரன் இணைந்து இப்படியான ஒரு கிராம சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் தேவை, கட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் இந்த காணி சிவங்கோயில் காணி, அதாவது யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரன் ஆலயத்துக்கு சொந்தமான காணி என்றதை அறிந்து எங்களுடைய முன்னர் இருக்கின்ற ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் மகேஸ்வர குருக்கள் ஐயாவை அணுகி அவரையும் நாங்கள் ஆட்டோவில் அழைத்து சென்று எங்களுடைய முன்னாள் தர்ம தலைவர்கள் கணேச ஐயா அவர்களையும் நாங்கள் அவருடைய கடிதங்கள் புருவங்கள் ஐயாவுடைய கடிதங்கள் இப்படிலாம் எடுத்துக்கொண்டு போய்த்தான், தந்தையாரும் போய்த்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் செட்டியார் அவர்களிடம் கதைத்து இந்த காணியை நாங்கள் இந்த ஆடியஸுக்கு பெற்று அதுக்கு பிறகு ஒரு வெளிப்படுத்தல் உறுதியை முடித்து உண்மையிலே என்னுடைய அரச நிதி 10 லட்சம் ரூபாய் ஆரம்பித்த இந்த வேலைகள் பின் என்னுடைய தந்தையும் தானும் கொஞ்சம் நிதியை நாங்கள் வேண்டி போட்டு பிறகு இளைஞர் கழகம் சுதுமலை வடக்கு இளைஞர் கழகம் மூலமும் நாங்கள் இந்த முன்னிற்கு இருக்கிற இந்த அறைகளை புறமைத்து செய்திருந்தோம். அதன் பயனாக எங்களுக்கு ஒரு பிரைஸ், அதாவது இலங்கை தேசிய ரீதியிலே சிறந்த ஒரு இளைஞர் கழகமாக எங்களுடைய சுதுமலை வடக்கு இளைஞர் கழகம் தெரிவு செய்யப்பட்டதால் எங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பரிசு தந்தார்கள். ஒரு சனசமலியங்களுக்கு மக்கள் அதிக அளவு அக்கறையே காட்டுவதில்லை. முன்னர் அப்படி இல்லை, பழைய காலங்களில் அப்படி இல்லை. முந்தி எல்லாம் சனசமலியங்களோ கிராம சங்கம் எல்லாம் உண்மையிலே நிரம்பு வழிந்து சேவையாற்றுகின்ற இடமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று மக்கள் நாங்கள் கூட்டம் என்று அறிவித்தாலும் வேற விரும்பாத காலகட்டம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்படி இருக்காமல் இனிவரும் காலங்களில் இந்த கிராம சங்கங்கள் மற்ற சனசமலியங்களை வளப்படுத்தி அதனூடாக பல சேவைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டும், நாங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு வரவிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நான் உண்மையிலே இந்த நிகழ்வை இப்படி ஒரு நிகழ்வை செய்ய போறோம் என்று சொன்ன உடனேயே எங்களுடைய அறக்கட்டளையினுடைய போசகர் சின்னையா அவர்கள் வழக்கமுறை அம்பாள் அறக்கட்டளை ஊடாக 1 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி உண்மையிலே அவர் தன்னுடைய ஆசிரியராக இருந்தவர், அவருடைய சேவைக்கு தான் ஏதாவது செய்வோம் என்ற எண்ணத்துடன் 33 பயனாளிகளை தெரிவு செய்து நீங்கள் இந்த உலருணவு பொதிகள் பொங்கல் பொதியும் உலருணவு பொதியும் வழங்குவோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நாங்கள் அதான் அந்த பொங்கலுக்கு முன்னர் இந்த நிகழ்வை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய உறுப்பினர்களுடன் கதைத்து இன்று அவசரமாக இந்த நிகழ்வு மேல் ஒழுங்குபடுத்த காரணம் அதுதான். ஏன்னா பொங்கலுக்கு முன்னுக்கு இந்த பொதியை கொடுப்போம் என்றக்காண்டி ஒழுங்கமைத்திருக்கின்றோம். மேயர் சின்னையா அவர்களுக்கும் எங்களுடைய வழக்கமுறை அம்பாள் அறக்கட்டளையினுடைய அந்த அறக்கட்டளை ஆக்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நினைவு கூறவும் என்று சொல்லி கேட்ட உடனேயே அவருடைய குடும்பத்தார் இதுக்கு ஒரு பூரண ஆதரவை தந்திருந்தார்கள், அனுமதியும் தந்திருந்தார்கள். உண்மையுடைய அவருடைய துணைவியார் இன்றைக்கு வரத்தான் இருந்தவா, பெய்த மழை உண்மையில் காய்ச்சல் காரணமாகவா கொஞ்சம் நடக்கிற கஷ்டமா இருந்தபடியா வர முடியான்னு அறிவித்திருந்தவா. உண்மையுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்வில் நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி அனுப்பியிருந்தார்கள். இந்த கிராமத்திலே என்னென்ன தேவை இருக்கோ அந்த மாணவ செல்வங்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் எங்களுடைய சுதுமலை கிராமத்திலே இருக்கின்ற 3 பாடசாலைகளிலும் கதைத்து உண்மையிலே சிமிய பாரதியிலே பேக் எல்லாம் கொடுப்பட்டது. எல்லா பாடசாலைகளிலும் சப்பாத்து வழங்கப்படுகின்ற காரணத்தால் இந்த 2 பாடசாலைகள், அதாவது எங்களுடைய சுதுமலை கிழக்கு அரசின தமிழ்கழக பாடசாலையும் மற்ற சுதுமலை வடக்கு அரசின தமிழ்கழக பாடசாலையிலே வருகின்ற மாணவர்களுக்குரிய பேக்ஸ்களையும் வாங்கியிருந்தோம். அத்துடன் சிம்மபாரதி வித்தியாலய மாணவர்களுக்கும் கொப்பிகளை வழங்க இன்றைக்கு இருக்கின்றோம். அத்துடன் எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற முன்பள்ளிகளுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்து இன்றைக்கு நிதிகளை வாங்கியிருக்கின்றோம். அதற்கு பிற வந்திருக்கின்ற உங்களையும் நாங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நாளில் திரு செந்தில்நாதன் அவரது தாயார் திருமதி சாந்தகுமாரி கந்தசாமி அவர்கள் அண்மையில் அமரத்துவம் அடைந்தார். அவரது ஞாபகார்த்தமாக கிராம சேவகரால் தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளிகளுக்கு சண்டிலிப்பாய் ஸ்ரீ அம்பாள் அறக்கட்டளை ஊடாக 2000 ரூபாய் பெறுமதியான பொங்கல் பொருட்களை 20 குடும்பங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டது.